புட்சட்னி ராஜ்மோகா இன்ட்ரோ சீக்கிரம் குடுறா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் வருங்கால முதல்வர் தர்மத்தாயின் தவ புதல்வன் சொல்றா. தர்மத்தாயின் தவ புதல்வன் அப்படியே கூட இன்ட்ரோ கொடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற மந்திரம். சத்தமா கேக்கல, இன்னும் சத்தமா. உங்கள் முன்னால் ஈரோடு மண்ணில் நம் கொள்கை தலைவர் மண்ணில் வெற்றி தலைவர் இதோ வருகிறார். உங்க விஜய் உயிர் எடுக்க வரவா வந்துட்டேன். உங்க விஜய் உயிர் எடுக்க வரட்டா. கொங்கு மஞ்சள், சாரி தெரியாம பேசிட்டேன். என்ன பேசணும்? மஞ்சள் மஞ்சள் மஞ்சள். நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மஞ்சளின் முகமே வறுக்க, அப்புறம் மஞ்சள் பானம் எங்க அம்மாவை காணும். அடுத்தது மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்ல பாட்டு இல்லையா? மஞ்சள் மீனாட்சி சொன்னது என்னாச்சு? மஞ்சள் நீலாவுக்கு எங்க ஒரே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து மஞ்சள் பேசியாச்சு. அடுத்து விஜய் என்ன பேசினாரு? காவாய பத்தி பேச போறோம். நான் ஒரு கதை கேட்டுக்கிறேன். நான் குட்டி வயசா இருக்கும் போது ஒரு பாம்பு ஒண்ணு உட்காந்துட்டு இருந்துச்சு. பாம்பு உட்காராதுல மறந்துட்டேன், பட்டுட்டு இருந்துச்சு. பாம்பு பட்டு இடத்துல அணை கட்டியாச்சா? இப்ப நம்ம காவாய் கட்டணும். பாம்பு வளைஞ்சு நெஞ்சு போகுதா, அதனால நம்மளும் வளைஞ்சு நெஞ்சே காவாய் கட்டலாம். வளைந்து நெளிந்து போகும் பாம்பு காவாய் கட்ட சொல்லுது. அதே மாதிரி காவாய் கட்டினவர் தான் காளிங்கராயன். நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான், படுத்துச்சான். அது படுத்த இடத்துல தான் அவர் அணையை கட்ட ஸ்டார்ட் பண்ணாராம். அப்புறம் அந்த பாம்பு வளைஞ்சி நெளிஞ்சு போற இடத்துல எல்லாம் கால்வாய் வெட்டினார்னு சொல்லி சில வாய்மொழி கதைகள்லாம் சொன்னாங்க. இப்படி காளிங்கராயன் காவாய் கட்டும் போது ஒருத்தன் கால்வாயில பேசுவான்னு நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாரு. இப்ப காளிங்கராயன் முடிஞ்சுதா, அத்து வரும் கொள்கை தலைவர். அவர் யார் தெரியுமா? கடப்பாறை, பார்ப்பனர் கோட்டை இடித்த கடப்பாறை. ஆமா, இதத்தானே அந்த சில்பையனும் சொன்னா. அந்த சில்ற பையனுக்கு கவுண்டர் கொடுத்தாரா? கரெக்ட் தான். அவன் ஒரு டம்மி கடப்பாறைய சொல்லியிருந்தான். டம்மி கடப்பாறை, இந்த பேப்பர் டம்மி கடப்பாறை அவன் சொன்னான். அன்னைக்கே இந்த டம்மி கடப்பாறைய காமிச்சதுனால இந்த டம்மி வேண்டாம். இப்ப விஜய் சொல்றாரு பெரியார்னு ஒரு பெரிய கடப்பாறை வச்சிருக்கிறாராமா. அந்த பெரியார் தான் சொல்லியிருக்கிறாரு, விஜய் உன் சாஸ்திரத்தை விட சம்பிரதாயத்தை விட உன் முன்னோர்களை விட உன் வெங்காய விளக்கமாத்த விட உன் அறிவு பெருசு, அதுல சிந்தின்னு அப்படி சிந்திச்சு சொல்லாம எம்ஜிஆர் சொல்லிக்கிறாங்கோ, ஜெயலலிதா மேடம் சொல்லிக்கிறாங்கோ, ஊழல் குற்றவாளிகள்லாம் சொல்லிக்கிறாங்கோ, இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நல்லவா இருக்கு விஜய். அடுத்து நான் பேச போறது யாராவது மேல நின்னுகிட்டு இருக்கிறதே ஆராதே. ஹாய் ப்ரோ, என்ன மாதிரி ஹைட்டா நிக்கிற? எதுலயே நிக்கிற? ஆத்தாடி ஸ்பீக்கர் ஸ்டாண்ட் இல்லையா? நான் இங்க இருந்து விழ மாட்டேன். நீ அங்க இருந்து விழுந்தேன்னா தொம்முன்னு போயிடுவ. இறங்கிடுச்சலும் இறங்கிரு. ஏற்கனவே என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க கரூர் பிரச்சனைக்கே. தம்பி கீழ இறங்கு, தம்பி கீழ இறங்குப்பா ப்ளீஸ், கீழ இறங்குப்பா. ஓகே தேங்க் யூ, கீழ இறங்கு. ஏன்பா செங்கோட்டையா, ஓடிங்கெல்லாம் கம்பு சுத்துன, முழு கம்பி சுத்துன, இதுக்கு சுத்த மாட்டியா? ஷோ ஹலோ ஆச்சரியக்குறி, உங்க வாழ்க்கை ஆயிரும் கேள்விக்குறி. இறங்குடா தற்குறி. ஓ பெங்கிஷ் தரணுமா? பெங்கிஷ் முதல்ல இறங்கு தர. இறங்குடா இறங்கு. அது வரையும் பேச மாட்டேன். ராஜ்முகா வா, அது வரைக்கும் நம்ம ஸ்டோன் பேப்பர் சொல்லலாம். ஸ்டோன் பேப்பர்
சீசர். வாவ், நான் தான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு ஒரு பாயிண்ட். ஸ்டோன் பேப்பர் சீசர். எனக்கு தான் பாயிண்ட், நான் தான் ஜெயிச்சேன். இறங்கிட்டானா? இப்ப பேசுறேன். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்ட மக்களுக்கு எவ்வளோ உதவியா இருக்கும். ஐயோ, எந்த 3 மாவட்டம் அத சொல்லி கொடுக்கலையே இவங்க. திருச்சி மாவட்டம், செங்கல்பட்டு. செங்கல்பட்டு தலையில அடிபட்டு ஏதோ பம்பரம். தாம்பரம். அந்த 3 மாவட்டத்துக்கும் தனி பாயும். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். நான் விஜயமங்கலம் வரும்போது என்ன பண்ண, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொள்கை அந்த கொள்கை எடுத்து இந்த பேக்குள்ளதான் வச்சுக்கிறேன். அதுதான் என்னோட ஸ்நாக்ஸ். அப்புறம் அவரோட வழிகாட்டியாக ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்களோட அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அது லஞ்சுக்கு ஸ்நாக்ஸ். எம்ஜிஆர் சத்துணவு தந்த எம்ஜிஆர், அதையும் நான் ஸ்நாக்ஸா வச்சுக்கிறேன். காலையில ஸ்நாக்ஸுக்கு பெரியார் கொள்கை, லஞ்சோட ஸ்நாக்ஸ் அண்ணா கொள்கை, லஞ்ச் எம்ஜிஆர். இப்படி சாப்பிட்றதுக்காகவே சரி பாதியா இந்த பேக்குள்ள எடுத்து வச்சுக்கிறேன். நான் யார்? உங்க விஜய் உயிர் எடுக்க வரட்டா? நான் எடுத்து வச்ச ஸ்நாக்ஸையும் லஞ்சையும் உங்களோடன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. This is common to all. Whoever have a hungry, they can take. புரிஞ்சுதா? ஆனாது வந்து உன்னோடதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. எனக்குன்னு ஒண்ணுமே இல்லப்பா, நான் என்னப்பா பண்றது? அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்தேன், இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்தேன், இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்தேன். இன்னொரு என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே. செங்கோட்டை எங்க இருந்தா? ஆதவன் எங்க இருந்தா? புசியானந்த் எங்க இருந்தா? நான் இந்த ராஜ்மோகன் எங்க இருந்தா? இந்த அருண்ராஜ் எங்க இருந்தா? இப்படி அங்க இருந்து வந்து என்கிட்ட வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலாமா, கூடி தின்னலாமா. இதுதான் என் கட்சியோட கொள்கை. அங்க இருந்துடு, இங்க இருந்துடு. உங்களுக்கு தான் டிவிக்கிறது ஒரு பொருட்டே இல்லையே, அப்புறம் ஏன் அழுகுறீங்க, கதறாதீங்க. எனக்கு நானே பொருட்டு இல்ல, நானே கதறல, நீங்க ஏன் கதறீங்க? நான் தான் இந்த வாரம் எக்ஸ்கர்ஷன் டூர் கோவா போயிட்டு வந்தேனே. கோவால போய் பீச் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? பேராஸ்லைட்ல போய் தொம்முன்னு தண்ணிக்குள்ள விட்டு எடுத்தாங்க. அப்போ பட்டர்ஃப்ளை பீச்சுக்கு போனப்ப டால்பின் பார்த்தேன். கோவால இதெல்லாம் இருக்கு, நீங்களும் போங்க. அப்புறம் ஏதோ ஒண்ணு பேசணும். மண்டே மேல இருக்கிற கொண்டைய மரங்க சார் யார் சொன்னாரு? அதுக்கும் டிவிக்கேவ பார்த்தா பயமே இல்லையா? எனக்கு பயமே இல்லை. இந்த குழந்தைங்க எல்லாம் தனியா போறப்ப எனக்கு பயமே இல்லன்னு சத்தமா சொல்லிட்டு, அதாவது நாங்க சொல்லிட்டு போவோம்ல, அந்த மாதிரி அவங்க போறாங்க. அவங்க துணை மாசுதான் துணை. உங்களுக்கு காசு துணை, எனக்கு மாசு துணை. நீங்க தான் எனக்கு துணை. ஹலோ நீங்கதான். ஏப்பா இறங்குப்பா, நீயும் தான். எல்லையில்லா பாசம் வச்சுக்கிறேன், நீங்க எல்லாரும் எனக்கு துணை. இப்ப நம்ம ரீசஸ் பீரியட் போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிவிக்கேவோட ரைம்ஸ் பாட போறோம். எல்லாம் ரெடியா? ரெயின் கோவவே. சாரிங்க, டிவிக்கே ரைம்ஸ் மாத்தி சொல்லிட்டேன். அது பண்ணலாமா? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? பிஜேபி. நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? டிஎம்கே. ஸ்பீடா பாடுங்க. கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. அரசியல் எதிரி யாரு? டிஎம்கே. கேக்கல, சத்தமா பாடுங்க. இன்னும் சத்தமா பாடுங்க. கேக்கல, இன்னும் சத்தமா. நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? நான் கேக்கல சொல்லிட்டு இருக்கல. நீ என்ன ராஜ்மோகன் செல்போன் நோண்டிட்டு இருக்க? ரைம்ஸ் பாடிட்டு இருக்காங்க,
இப்போ ஆக்ஷனோட பாட்டு பாடுறோம். கொள்கை எதிரி யாரே, அரசியல் எதிரி யாரே. வெரி குட். இதுதான் நம்ம ஆண்டு விழால நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அப்புறம் நம்ம அந்த டம்மி ஆட்களை பத்தி எல்லாம் பேச வேணாம் சரியா? இந்த அரசியல் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி மட்டும் பேசினா போதும். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். அவனே டம்மி. இந்த கேண்டிடேட் எல்லாமே டம்மி டம்மியா தான் போடுவான். அத சில்லற பையன் சொல்லுவாங்கல்ல, அவன் தான் சொல்ற பேர் சொல்ல வேணாம். அவனை பத்தி எல்லாம் அவன் ஜவ்வு மிட்டாய்க்கு கூட ஆக மாட்டான். ஆனா அவன் நம்மள எதுக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான். அவன் எங்கேயோ காசு வாங்கிட்டா காசு. அவன் காசுக்காக பேசுற கூலிக்கார பையன்தான். நம்ம 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 அந்த ஒரு லைன்ஸ் மட்டும் பாடினா போதும். அரசியல் எதிரி யாரே, அத மட்டும் நம்ம லைன்ஸ் பாடினா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் வேணாம், பின்னாடி இருக்கிறதும் வேணாம். கேமராமேன் என்னையே காமிச்சுக்கிட்டு இருக்கிற, நான் பேச்சு திருப்ப வேணாமா? கிரௌட காமி. அவங்களையெல்லாம் போய் காட்டு. அப்பதான் நான் பேச்சு திருப்ப முடியும். திருப்ப வேணாமா? போ. பேஜ் மாட்டிட்டான். கேமராமேன் இந்த பக்கம் வா. அப்படித்தான் இவங்க மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல, மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. மக்கள்லாம் பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க. நானு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட விட்டுட்டு, சினிமாவை விட்டு, சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? மக்கள்லாம் ஏழையா இருந்தா என் படத்தை எப்படி பாப்பாங்க? என் படத்தை பாக்குற மக்கள் மட்டும்தான் பணக்காரங்க. அவங்க மட்டும் அப்ப மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. அப்ப மட்டும் மக்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். நிறைய மஞ்சள் வாங்குவாங்க, நிறைய மஞ்சள் விலையும், நிறைய வெங்காயம் வாங்குவாங்க, நிறைய வெங்காயம் விற்பாங்க. அப்ப மக்கள்லாம் நிறைய வேலை செஞ்சு நல்லா இருப்பாங்க. நான் அரசியலுக்கு வந்துட்டேன்ல, அதனால எல்லாரும் ஏழையாயிட்டாங்க. நான் சினிமால இருக்கும்போது அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருந்தாங்க, நான் ஏழையான்னு நினைச்சேன். இப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா அவங்க எல்லாம் ஏழைன்னு நான் சொல்லுவேன். இந்த ஏழைகள் என்னோட படத்தோட முதல் ஷோ டிக்கெட்ட 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி பார்த்தாங்க. அப்பெல்லாம் பணக்காரங்க. இப்பதான் இப்படி ஆகி போயிட்டாங்க. ஏன் விஜய் பேசாம நீ பத்திலேயே நச்சுனா இவங்கெல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்கல்ல, இவங்களை ஏழையாக்குறதுக்காக நீ எதுக்கு அரசியலுக்கு வர? எதுக்கு 10 நிமிஷமா பேசிட்டு போற? ஒன்னும் பேசுனா எல்லாத்த பத்தியும் பேசு, ஜாஸ்தி நேரம் பேசு, நல்லா பேசு. நீ பேச மாட்ட, ஏன்னா உனக்கு அவ்வளவுதான் பேச தெரியும். ஆனா உன்னை பத்தி பேசுறேன் நானு. இதுக்கு மேல பேசினா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால இது வரைக்கும் பேசினதே பேசுவோம். சரி கருத்த நாளைக்கு பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.